சிம்மராசி நேயர்களே, ஞாயிற்றுக்கிழமைனா உன் இஷ்டத்துக்கு 10 மணி வரைக்கும் தூங்குவியா அப்படின்னு கடுப்பாகி கரண்ட்டை புடுங்கி விட்டு எழுப்பி விடுற தாய் உள்ளம் இருக்கே. அம்மாவை சொல்றீங்களா? இபி டிபார்ட்மெண்ட்டை சொல்றேன். சண்டே கூட நிம்மதியா தூங்க முடியல சார்னு புலம்பி தீப்பிங்களாம் உங்க ஏரியாவில் கரண்ட் போனதை சொல்லி. கன்னிராசி நேயர்களே, தியேட்டர்ல படம் பாக்குறவங்க என்ன சொல்றான்? ஒரு முறை பார்க்கலாம் அப்படின்றான். ஆனா செல்போன்ல படம் பாக்குறவனுங்க நல்லா இருந்தாதான் டவுன்லோடே பண்ணுவானுங்க. இவ்வளவுதான் சார் வாழ்க்கை. போற போக்குல ஒரு மெசேஜ் தட்டி விட்டு போவீங்களா? உங்க அறிவை 10 மெர்சலாவாங்களாம். துலாம் ராசி நேயர்களே, மச்சான் நான் வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபரா மாறலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு உங்க ஃப்ரெண்டு சொல்லும் போதே, யாரு நீ? வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர். அந்த தெருமுனையில இருக்கிற நாயை பார்த்தாலே பயந்து ஓடுற நாய் நீ. நமக்கு இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் தேவையா சொல்லு அப்படின்னு நண்பர்களுக்குள்ள மனமிட்டு பேசிக்குவீங்களா? விருச்சிக ராசி நேயர்களே, எல்லா குழப்பங்களுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. என்னங்க அது? பிரச்சனைக்கு யார் காரணமோ சம்பந்தப்பட்ட நபரோட உட்கார்ந்து பேசுனீங்கன்னா அந்த பிரச்சனை தீந்துரும். எவ்வளவு அயோக்கியத்தனமான ஆறுதல்ரா இது. பிரச்சனையே அவனாலதான். அவங்க கூட உட்கார்ந்து பேசினா பிரச்சனை தீந்துரும். நல்லா சொல்றீங்கடா டீடைல்னு செம்ம கடுப்பாயிடுவீங்களாம். தனுசு ராசி நேயர்களே, நீங்க அறிவாதான் பேசுவீங்கன்னு சொல்லிருக்காங்க. ஒரு வேலையும் இல்லையேன்னு யோசிச்சேன் பிரதர். சரி, பேராசிட்டமால் மாத்திரை கண்ணில் பட்டுது. சரி, அதுக்கு ஒரு வேலை கொடுப்போன்னு. எதுக்கு? மாத்திரைக்கு. அதுக்கு ஒரு வேலை கொடுப்போன்னு டக்குன்னு எடுத்து வாயில போட்டு தண்ணியை குடிச்சிட்டேன். அப்புறம் காய்ச்சல் இல்லாத உடம்புல காய்ச்சல் எங்க இருக்குன்னு இப்ப அந்த மாத்திரை தேட ஆரம்பிச்சிருக்கும்ல. தேடட்டும், தேடிட்டே கிடக்கட்டும் அப்படின்னு நீங்க சொல்றதை கேட்டு காலிலே விழுந்துருவாங்களாம். மகர ராசி நேயர்களே, வீட்டை விட்டு வெளியில கிளம்பும் போது தான் எல்லாருக்கும் சந்தோஷமே வருது இல்லீங்களா? ஆமா, அப்புறம் எதுக்கு எல்லாரும் கஷ்டப்பட்டு வீட்டை கட்டி தொலைக்கிறானுங்கன்னு தெரியல. மண்டக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கு அப்படி நீங்க சொல்ற விஷயத்துல ஒரு நியாயம் இருக்குமா? அடுத்ததாக வரும் நம்ம கும்பராசி நேயர்களே, ஏய் உண்மையை சொல்றா, நீ சோழ நாடா பாண்டிய நாடா? ஏண்டா அந்த பொன்னியின் செல்வன் டீச்சர் வந்தாலும் வந்தது உங்க இம்சை தாங்க முடியலடா. நான் வடநாடுடா. வடநாடா? பானிபுரி விற்க வந்திருக்கேன்டா. ஏன்னா இவ்வளவு அழகா தமிழ் பேசுற, உங்களை மாதிரி நினைச்சீங்களாடா? ஹிந்தி தெரியாது போடா அப்படின்ட்டு வந்துருவீங்களாம். மீனராசி நேயர்களே, வாழ்க்கையிலயும் சரி வண்டியிலயும் சரி பொறுமையாவே போவோம். ஏங்க? ஏன்னா எப்ப எந்த நாய் குறுக்க வரும்னு சொல்ல முடியாது. அலர்ட்டா இருக்கிறது நம்ம கையில எல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ற விஷயத்தை கேட்டு பல பேர் சில்லறையை சிதற விடுவாங்களாம். மேஷராசி நேயர்களே, சந்திராஷ்டமம் கொஞ்சம் தாறுமாறா தான் பிஹேவ் பண்ணுவீங்க அப்படின்றாங்க. ஏங்க, நான் புது வண்டி வாங்கலாம்னு ஷோரூமுக்கு போனேன். அங்க இருக்கிற பையன் என்ன சொன்னா, இந்த வண்டி நல்ல வண்டிங்க அப்படின்னா. சரிப்பா, 2 வீலர்ல 2 பேர் போனா எவ்வளவு கிலோமீட்டர் இது கொடுக்கும் அப்படின்னு கேட்டேன். சராசரியா 50 கிலோமீட்டர் கொடுக்குங்க அப்படின்னா. சரி, 2 பேர் போனா 50 கிலோமீட்டர் வருது இல்ல, அப்ப நான் ஒரு ஆள் மட்டும் போனா 100 கிலோமீட்டர் கொடுக்கணும்ல. அது கொடுக்காதுன்றான். அப்புறம் எப்படி இந்த வண்டியை வாங்குறது நீங்க கேட்கும் போதே, எங்க இருந்தரா வரீங்க காலையில அப்படின்னு உங்களை பார்த்து எல்லாரும் பயங்கர ஃபீல் ஆயிடுவாங்களாம். அடுத்ததாக வரும் நம்ம ரிஷபராசி நேயர்களே, ஒரு பொண்ணு சார் Facebookல தலைவலின்னு ஸ்டேட்டஸ் போட்டுச்சு. ஊருக்குள்ள இருக்கிற எல்லா ஆம்பளைக்குள்ளயும் ஒரு சித்த வைத்தியம் இருக்கிறான்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. இதே போன வாரம் நானும் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன், ஃபீலிங் நாட் வெல்னு. ஒரு பையன் ரிப்ளை பண்ணலையே. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க ஊரு அப்படின்னு நீங்க சங்கடப்பட்டு போயிடுவீங்களாம். அடுத்ததாக வரும் நம்ம மிதுன ராசி நேயர்களே, தெற்காசியாவையே கட்டி ஆண்ட சோழ வம்சமடா, கட்டு விரியனும் எங்க முன்னாடி கை கட்டி நிக்குமடா அப்படின்னு நீங்க சொல்லும் போதே, அப்படியா எங்க இந்த பேங்க் செல்லாம் ஃபில் பண்ணி காட்டு பார்ப்போம். சும்மா வாய் இருக்குன்னு எதையாவது பேசி தொலை வேண்டியது, போடா அப்படி ஓரமா அப்படின்னு உங்களை எல்லாரும் இன்சல்ட் பண்ணிடுவாங்களாம். அவமானப்பட்டு போய் நிப்பீங்களாம். கடகராசி நேயர்களே, எக்ஸாம் எழுதுறப்போ யாருக்கும் காட்டாம மறைச்சு வச்சு எழுதுவான். யாரு? என் ஃப்ரெண்டு தான். பெண் அதுக்கு இல்ல, இன்னைக்கு எந்த மாவட்டத்துல கலெக்டரா இருக்கான்னு தெரியல. செம்மையா நக்கல் அடிப்பீங்களாம். ஏண்டா எக்ஸாம்ல காட்டாம எழுதிட்டான்றதுக்காக இன்னுமாடா அதை சொல்லி காட்டிட்டு இருப்பீங்க அப்படின்னு உங்க மேல எல்லாரும் கோவப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க.